ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் சம்மந்தமான ஒரு இம்பார்ட்டன்ட் 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க. இது வந்து நான் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். பார்ட் 1 அந்த பார்ட் 2னு பிரிச்சுக்கிறேன். ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸி டு மார்க் லெவலில் இருக்கும். அதாவது டேட் கொஸ்டின்ஸாக இருக்கும், ரொம்ப ஃபேக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே வந்து பார்ட் 2ல் வந்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆன் லெவலில் வந்துருக்க மாதிரி நான் வந்து கொஸ்டின் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபுல் இது பார்க்குறப்ப வந்து நமக்கு என்ன இந்த ஃபுல் டாப்பிக்கே வந்து ரிவைஸ் பண்ண ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிற இந்த பார்ட் 1 வந்து 25 கொஸ்டின்ஸ் தான். ஸோ டேட் கொஸ்டின்ஸ் இந்த ஈஸியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்துக்கலாங்க. இன் விச் பார்ட் அண்ட் ஆர்டிகல் டிஸ்கஸ் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த ஆர்டிக்கலும் எந்த பார்ட்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து பார்ட் 4 ஆர்டிகல் 12 to 35, ஆப்ஷன் பி பார்ட் 2 ஆர்டிகல் 36 to 51, ஆப்ஷன் சி பார்ட் 3 ஆர்டிகல் 12 to 35, ஆப்ஷன் டி பார்ட் 3 ஆர்டிகல் 36 to 51. சரிங்களா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பார்ட் 3ல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்தெந்த ஆர்டிகல்குள்ளே டிஃபைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12 to 35. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் அப்படிங்கிறது சி. சரிங்களா? ஸோ 36 to 51 அப்படிங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சரிங்களா? அது வந்து பார்ட் 4. பார்ட் 4 வந்து நமக்கு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. பார்ட் 2 அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப். சரிங்களா? ஸோ ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட் பாரோட் ஃப்ரம் விச் கண்ட்ரி. ஸோ நம்ம எந்த கண்ட்ரியில் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்பயர் ஆகப்பட்டது அப்படிங்கிறத வந்து செகண்ட் கொஸ்டின் நமக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாங்க. ஆப்ஷன் ஏ ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர், பி கனடா, சி அமெரிக்கா, டி பிரிட்டிஷ். சரிங்களா? இது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது வந்து ஸோ நம்ம இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் வந்து நம்ம பாரோ பண்ணோம். பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிம்பாங்க அது. சரிங்களா? அதான் பாரோ பண்ணோம். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் நமக்கு. ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து the ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் have how many fundamental rights. சரி, நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா நம்ம 1950 வந்து நம்ம டிராஃப்ட் பண்ண கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்தியாவில் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு, அடிப்படை உரிமை வந்து எத்தனை நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு அப்படிங்கிறது ஆப்ஷன் கொஸ்டின் தேர்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாங்க. ஏ வந்து 5, பி 6, சி 7, டி 8. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு. ஸோ வந்து எந்த கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட்ல 1978 வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு இப்போ அட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மகிட்ட 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ இருக்க வந்து 6, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல 7 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் ரைட் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கீழே கொடுக்குறதுல எது வந்து அடிப்படை உரிமை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற 4வது கொஸ்டின் நமக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாங்க. ஏ ரைட் டு ஒர்க், பி ரைட் டு ஈக்குவாலிட்டி, சி ரைட் டு ஃப்ரீடம், டி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். சரிங்களா? இதில் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமை கூடியது தான். ஆர்டிகல் 14 to 18 வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பேசும். ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி பேசும். ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 to 22 இது வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் பற்றி பேசும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து எந்த ஆர்டிகல்ஸ் பேசும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 25 to 28. சரிங்களா? இந்த 4 ஆர்டிகல் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பேசும். ஆனால் ரைட் டு ஒர்க் அப்படிங்கிறது நம்ம இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் ஏ. ஓகேங்களா? ஸோ என்ன ஆர்ஆர் இருக்குது அந்த ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்குறவங்க கூட பார்த்துக்கலாம். ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 to 18, ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 19 to 22, தென் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 23 and 24, தென் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 25 to 28 வரைக்கும், தென் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிகல் 29 to 30. ஓகேங்களா? தென் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் வந்து ஆர்டிகல் 32 and 35. ஸோ இந்த 6 தான் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இப்போ இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்ஸ் ஆர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்ஸஸ் ஆர் அவைலபிள் டு ஃபாரினர்ஸ் லிவிங் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ்க்கு எந்தெந்த ரைட்ஸஸ் எந்தெந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. மொத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எது கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, பி ரைட் டு எஜுகேஷன், சி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், டி ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஈக்குவலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது ஆர்டிகல் 14, ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது 21A, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ஆர்டிகல் 19, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 19 தான். சரிங்களா? இதுல வந்து எதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, ஈக்குவலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் 14, ரைட் டு எஜுகேஷன் 21A. இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கும் உண்டு, இந்தியன் சிட்டிசனுக்கும் உண்டு, ஃபாரினர்ஸ்க்கும் உண்டு. சரிங்களா? ஸோ எதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸுக்கு கிடையாது அப்படின்னு படிச்சுக்கங்க. ஏன்னா என்னென்ன ஃபாரினர்ஸ் இருக்குதுன்னு படிக்கிறதோட கிடையாது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆர்டிகல் 15, சரிங்களா, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 19, தென் 29, 30. இந்த 5 ஆர்டிக்கலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினர்ஸுக்கு கிடையாது. ஒன்லி வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான். முக்கியமான கொஸ்டினுங்க, இதனால நான் வச்சுக்கேன். அடுத்த கொஸ்டின், ஈக்குவல் பிஃபோர் லா கிவ் எக்ஸப்ஷனல் டு பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் அண்டர் விச் ஆர்டிகல்? இப்போ ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 இல்லைங்களா, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. இதில் வந்து பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கு வந்து எக்ஸப்ஷன் இருக்குது. சரிங்களா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறதுல எக்ஸப்ஷன் இருக்குது. அது எந்த ஆர்டிகல் வந்து அந்த எக்ஸப்ஷனை கொடுக்குது அப்படிங்கிறத நமக்கான கொஸ்டின் அப்படிங்கிறது. ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாங்க. ஆர்டிகல் 331, ஆர்டிகல் 332, ஆர்டிகல் 361, ஆர்டிகல் 351. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 361 அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 361 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து ஈக்குவல் பிஃபோர் லாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டுக்கு கவர்னருக்கு வந்து என்ன விதமான எக்ஸப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோ இல்லை அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து ஆன்சர் பண்ண தேவையில்லை. சரிங்களா, நாட் ஆன்சரபிள் டு கோர்ட், நோ சிவில் ப்ரொசீடிங்ஸ், நோ ப்ராசஸ் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் இம்ப்ரீஸ்மெண்ட். சரிங்களா, அவங்க வந்து கைது பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது. தெர் இஸ் நோ சிவில் ப்ரொசீடிங் வித்வுட் நோட்டிஃபிகேஷன். அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம அவங்க மேலே வந்து எந்த ஒரு சிவில் ப்ரொசீடிங்கும் பண்ண முடியாது. கிரிமினல் ப்ரொசீடிங் வந்து பண்ணவே முடியாது. பட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு நம்ம சிவில் ப்ரொசீடிங் பண்ண முடியும். சரிங்களா, இதெல்லாம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸப்ஷன் ஈக்குவல் பிஃபோர் லாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எந்த ஆர்டிகல் சொன்னால் ஆர்டிகல் 360 வந்து இதை சொல்லுது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. 7th, through which provision does the Constitution of India explicitly prohibit racial discrimination in India? ஸோ இந்தியாவில் வந்து ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து தடுக்கிறதுக்கான ஆர்டிகல் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துலாங்க. ஆர்டிகல் 14, 17, ஆர்டிகல் 17, 23, ஆர்டிகல் 15, 16, ஆர்டிகல் 17 ஒன்லி. இதில் எது வந்து இந்த ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து தடுக்கக்கூடிய ஆர்டிகலாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 15 and 16. இந்த ரெண்டு ஆர்டிகல் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒருத்தர் வந்து மத ரீதியாவோ இன ரீதியாவோ இல்லை செக்ஸ் ரீதியாவோ வந்து பாகுபாடு காட்டுறதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணக்கூடிய ஆக்டாக வந்து இந்த ஆர்டிகல்லாம் வந்து ஆர்டிகல் 15 and 16 இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன, ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஸோ என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ ஒருத்தருடைய மதத்தை வச்சோ இனத்தை வச்சோ ஜாதியை வச்சோ இல்லை வந்து அவங்களுடைய பாலினத்தை வச்சோ இல்லை பிறப்பிடத்தை வச்சோ ஒருத்தர் வந்து பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லதான் ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது. தென் ஆர்டிகல் 16 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து எல்லாத்துக்கும் சமமான உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது இன்க்ளூடிங் வந்து என்ன, மத ரீதியாவோ ஜாதி ரீதியாவோ அவங்களுக்கான பாகுபாடு காட்டாம ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டுமே என்ன பண்ணுன்னா ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத வந்து தடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸாக இருக்கு. ஸோ அதான் நம்ம சொன்னப்போ. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஓகே, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன் ஃபேவர் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் இஸ் கவர்னட் பை. சரிங்களா, அதாவது வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குற ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் கீழே கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஏ ஆர்டிகல் 15, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 16, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 29, ஆப்ஷன் டி ஆர்டிகல் 14. ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் ஏ அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ வந்து மக்களை வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறதை வந்து தடுக்கிறது. ப்ரொஹிபிஷன் டிஸ்கிரிமினேஷன் பேசிஸ் ஆஃப் ரிலீஜியஸ், ரேஸ், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் செக்டர்ஸ் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 29 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவல் பிஃபோர் லா. சரிங்களா, இதில் வந்து எதுக்கு கீழே வந்து ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15 கீழே. சரிங்களா, இந்த ஆர்டிகல் 15 என்ன சொல்கிறேன் அப்படின்னா யாருக்கும் வந்து மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாக வந்து வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுறது ஆர்டிகல் 15. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸப்ஷன் கொடுத்து இது கீழே வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கும் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கும். ஸோ ஆர்டிகல் 15 அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் வந்து ஆர்டிகல் 15 தான் பேசும். இதே வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 16 வரும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின் பார்த்தாங்க. ஸோ விச் கமிஷன் ரெக்கமெண்டட் ஃபார் த ரிசர்வேஷன் ஆஃப் 25% கவர்மெண்ட் ஜாப் ஃபார் த அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஸோ ஓபிசிக்கு வந்து 27% வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஜாப்ல அப்படின்னு சொன்ன கமிஷன் எது அப்படிங்கிறது நமக்கு அடுத்த கொஸ்டின் நமக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தாங்க. ஏ அசோக் மேத்தா, பி விஜய் கேல்கர், சி மண்டல்,
டி சிவராமன். சரிங்களா, இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மண்டல் கமிஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். மொரார்ஜி தேசாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் போடுவார். இந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27% ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆர்டிகல் 16 பேசும். சரிங்களா, இந்த கவர்மெண்ட் ஜாப் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 16 பேசக்கூடியது. 1979 போட்டிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. Untouchability has been abolished by the Constitution of India under which act? ஸோ இந்தியாவில் தீண்டாமை அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் கீழே வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா, ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இது முக்கியமான ஒன்று. ஸோ எந்த ஆர்டிகல் அதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துலாங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 14, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 15, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 16, ஆப்ஷன் டி ஆர்டிகல் 17. சரிங்களா, நான் 14 ஈக்குவல் பை 4 ஏற்கனவே சொல்லி வச்சுங்க. ஸோ 15, 16 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ ஆர்டிகல் 17 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஆர்டிகல் 17 தான் வந்து அன்டச்சபிலிட்டியை வந்து ப்ரொஹிபிட் பண்ணக்கூடிய ஆர்டிகலாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. 11th கொஸ்டின். Punishment against untouchability given under protection of civil right when the act passed. ஸோ அன்டச்சபிலிட்டிக்கு எதிரான பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. ஒருத்தர் வந்து அன்டச்சபிலிட்டி பண்ணுற தீண்டாமை சம்பந்தமான விஷயங்கள் பண்ணுறப்போ அவருக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு சட்டம் போடப்பட்டுச்சு. அதை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிற சட்டம் அது. ஸோ அந்த சட்டம் வந்து எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சு? when the act passed. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாங்க. ஆப்ஷன் ஏ 1987, ஆப்ஷன் பி 1955, ஆப்ஷன் சி 1991, ஆப்ஷன் டி 1948. ஸோ இதில் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிற ஆக்ட் வந்து 1955 வந்துச்சு. சரிங்களா, ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த ஆக்ட் வரும்போது 1955 வரும்போது இந்த ஆக்ட் என்ன பேரில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி அஃபென்ஸ் ஆக்ட் 1955 வந்துச்சு. அதை வந்து 1976 1976 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 மாற்றினாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்கணும். ஸோ இந்த ஆக்ட் வரும்போது வந்த நேம் அப்படிங்கிறது அன்டச்சபிலிட்டி அஃபென்ஸ் ஆக்ட் 1955 அப்படிங்கிறது. லேட்டரா இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் மாற்றினாங்க. ஸோ அட்டர் மென்ஷன் ரைட்ஸ் இஸ் கேரண்டட் டு த சிட்டிசன் அஸ் த ரைட் டு ஃப்ரீடம் அண்டர் ஆர்டிகல் 19. சரிங்களா, ஸோ ஆர்டிகல் 19 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் பற்றி பேசப்போகுது. அண்டர் ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது. ஸோ அது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரைட்ஸில் எது வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா, விச் ஒன் ஆஃப் த அண்டர் மென்ஷன் ரைட் இஸ் கேரண்டட் சொல்லிட்டு சிட்டிசன். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் கீழே குடிமக்களுக்கு எந்த ரைட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது? இந்த கீழே கொடுக்குற 4 அப்படிங்கிறேன். ஏ ரைட் டு ஓட், B right to citizenship, C right to contest an election, D the right to assemble peacefully and without arm. சரிங்களா, இதில் எது வந்து நமக்கு ஆர்டிகல் 19 கீழே வருது அப்படிங்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. சரிங்களா, ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 19 கீழே நமக்கு வரக்கூடியது. சரிங்களா, ஃப்ரீ ரைட் டு அசம்பிளில் வரக்கூடியது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மொத்தம் வந்து 6 ரைட்ஸ் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிகல் 19 கீழே. ஸோ என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். சரிங்களா, ரெண்டாவது ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம். நான் இப்போ சொன்ன இல்லைங்களா லாஸ்ட்டாக. ஸோ அதான் நம்ம. மூணாவது பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், யூனியன் ஆர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. நாலாவது ரைட் என்ன பார்த்தீங்கன்னா ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அஞ்சாவது ரைட் வந்து ரைட் டு ரெசிட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. ரைட் டு செட்டில்மெண்ட் இது. ஓகேங்களா, தென் 6th ரைட் அப்படிங்கிறது ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். இது வந்து ரைட் டு பிஸ்னஸ் தான் வந்து ஆர்டிகல் 6th ரைட் அப்படிங்கிறது. ஸோ வந்து இந்த ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது நமக்கு இந்த 6 ரைட்டையும் நமக்கு கேரண்டி பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. கொஸ்டின் நம்பர் 13. Which one of the following is not covered under Article 20 of the Constitution of India? ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 20 கீழே கவர் பண்ணாத விஷயம் எதுவும் கேட்குறாங்க. கீழே கொடுத்துக்கிறதுல ஸோ என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, ஏ ஆப்ஷன் ஏ வந்து எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா, பி ப்ரிவென்ஷன் டிட்டர்மினேஷன், சி டபுள் ஜியோப்ரைட், டி செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 20 கவர் பண்ணாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் டிட்டர்மினேஷன். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ ப்ரிவென்ஷன் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் கீழே வரும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 22 கீழே வரும். ஓகேங்களா, ஸோ வந்து ஆப்ஷன் பி தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. கொஸ்டின் நம்பர் 14. அசோசியேஷன். எஜுகேஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் எவ்ரி சைல்டு பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 and 14 years. ஸோ வந்து 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்விங்கிறது அடிப்படை உரிமை அப்படின்னு வலியுறுத்துது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வந்து இதை வந்து கொண்டு வரப்படுச்சு. இந்த ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வரப்படுச்சு.
அப்படிங்கிறது சொல்லப்பட்ட ரீசனாக இருக்குது. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன, சாரி ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தலாங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் பி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி, ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். டி, ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. சரிங்களா? ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க அப்படிங்கிறது கல்விங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாக தான் இருக்குது. அதே சமயம் அதுக்கான காரணம் என்னன்னா 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல, சரிங்களா, நம்ம 86வது சட்ட திருத்தத்தை தான் வந்து இந்த ரைட் டு எஜுகேஷனுக்கு கொண்டு வந்தோம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஏ கரெக்ட் பட் ஆர் வந்து ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? நம்ம வந்து 21A வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷனை பற்றி பேசக்கூடியது. ஸோ அது வந்து 86வது கான்ஸ்டியூஷன் ஆக்ட் தான் நம்ம கொண்டு வந்தோம். சரிங்களா? 2002 இந்த சட்டத்திட்டம் கொண்டு வந்தோம் நம்ம. 86th கான்ஸ்டியூஷன். சப்போஸ் இங்கே வந்து 86ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகேங்களா? பட் இங்கே 84 கொடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. Which of the following are envisaged by the right against exploitation in the constitution? right against exploitation அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூடிய 1வது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்குது. ஸோ ஆர்டிகல் 23 அண்ட் 24 வந்து இதை பற்றி பேசக்கூடியது ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். செகண்ட் வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. தேர்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஃபோர்த் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மைன்ஸ். ஸோ இந்த 4ல் எது வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ 1 only, பி 2 and 3, சி 1 and 4, டி ஆல் 4. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது ஆர்டிகல் 17 வரக்கூடியது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 29 பேசக்கூடியது. ஸோ ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ் லேபர் வந்து என்னன்னா ஆர்டிகல் 23 பேசக்கூடியது. அது வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மைன்ஸ் வந்து ஆர்டிகல் 24 பேசக்கூடியது. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 and 4. ஓகேங்களா? இதான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் சி ஆர்டிகல் 23, 24 அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஸோ சாரி 23 என்னன்னு சொல்லிக்கிறேன். ப்ரொஹிபிட்டிங் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங், பெக்கர்ஸ் அண்ட் அதர் சிமிலர் ஃபோர்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர், ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 25 என்ன சொன்னா prohibit the employment of children below the age of 14 in any factories, mines or any hazardous activities. ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 24 பேசக்கூடியது. ஆர்டிகல் 23 பேசக்கூடியது இதுதான். சரிங்களா? இந்த ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. கொஸ்டின் நம்பர் 16. டு prohibit the child labor which act government created. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னாங்க குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது ஆர்டிகல் 24 படி பார்த்தீங்க அப்படின்னா தடை செய்யப்படுது இந்தியாவில். அது வந்து எந்த சட்டத்தின் மூலமா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அதுக்கான டெஃபினேஷன்ல கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன சட்டம் சொல்றாங்கன்னா ஆப்ஷன் ஏ சைல்டு ப்ரொடெக்ட் ஆக்ட், ஆப்ஷன் பி சைல்டு லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஆப்ஷன் சி சைல்டு லேபர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், ஆப்ஷன் டி சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? சைல்டு லேபர் அண்ட் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத வந்து இந்த சைல்டு லேபரை வந்து தடை செய்யறதுக்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில். ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 1986 கொண்டு வந்தாங்க. சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1986. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 2016 சரிங்களா? இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. 2014 வந்து இந்த சட்டத்துடைய இந்த டைட்டில் வந்து மாற்றுறாங்க. சைல்டு அண்ட் அடல்சன் லேபர்னு மாற்றுறாங்க. வெறும் சைல்டுன்னு இல்லாமல், ஏன்னா வந்து இந்த ஆக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஏஜ் வரைக்கும் தான் இருக்கும். இதில் வந்து 14 to 18 ஏஜுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணாங்கன்னா சைல்டு அண்ட் அடல்சன் லேபர் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 மாற்றுறாங்க. எப்போனா 2006 பண்ணாங்க. இது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஸோ ஆர்டிகல் 25 to 28 டிஸ்கஸ் விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நம்ம இந்தியாவில் மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ ஆர்டிகல் 25 to 28 வரைக்கும் எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படிங்கிறத அந்த கொஸ்டின் நமக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ரைட் டு ஃப்ரீடம், பி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியஸ், சி ரைட் டு ஈக்குவல், டி ரைட் டு ஒர்க். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரைட் டு ஒர்க் அப்படிங்கிறது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸே கிடையாது ஒன்று. சரிங்களா? ரைட் டு ஈக்குவல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும் பேசக்கூடியது. ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 19 to 22 பேசக்கூடியது. அப்போ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 25 to 28 பேசக்கூடியது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 25, 28 அதை பற்றி பேசுறதுன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த ஆர்டிகல் இருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆர்டிகல் 30 இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித்.
நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 30 வந்து எதை பத்தி பேசுது அப்படிங்கிறத அடுத்த கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ ஃப்ரீடம் ஆஃப் கன்சென்சஸ், ஆப்ஷன் பி ரைட் டு ப்ரொபகேட் ரிலிஜியன், ஆப்ஷன் சி ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் மேனேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஆப்ஷன் டி கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி கம்யூனிட்டி. சரிங்களா, இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலிஜியன் பற்றி பேசக்கூடியது. ஸோ அதுக்கு ஏற்கனவே சொன்னேன் நமக்கு 25 to 28 ரிலிஜியன் பற்றி பேசக்கூடியது. சரிங்களா, அப்போ இது வராது. அதே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ்க்கு வரக்கூடிய ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 30 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. அண்டர் விச் ஆர்டிகல் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் த பவர் டு இஷ்யூ ஆர்டர் ஆர் ரிட் டு சேஃப்கார்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட்டு போட முடியும். ஸோ அந்த ரிட்டு போடுறதுக்கான பவர் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து கொஸ்டின் நம்பர் 19 நமக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாங்க. ஆர்டிகல் 30 ஆப்ஷன் ஏ, ஆர்டிகல் 34 வந்து ஆப்ஷன் பி, ஆர்டிகல் 32 வந்து ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 31 வந்து ஆப்ஷன் டி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆர்டிகல் 32. ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஆர்டிகல் 32 ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடி அப்படிங்கிறது ஆர்டிகல் 32 to 35 பேசக்கூடியது. இதுல இருந்து ஆர்டிகல் 32 தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட் ப்ரொடியூஸ் பண்ணலாம் டு சேஃப்கார்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ ஆர்டிகல் 32 ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட் வாஸ் டிஸ்கிரைப்டு பை டாக்டர் அம்பேத்கர் அஸ் ஏ ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து எதை வந்து சொன்னார், எந்த ரைட்ஸ் சொன்னார் அப்படிங்கிறது தான் நமக்கு 20th கொஸ்டின் நமக்கு. ஸோ என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, பி வந்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சி வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடி, டி வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஸோ இது எதுக்கு சொன்னார்னா ஆர்டிகல் சிக்கு தான் சொன்னார். சரிங்களா, சரி ஆப்ஷன் சி தான் சொன்னார். ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமடி தான் வந்து நம்மளுடைய ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னார். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட ஒரு கொஸ்டின் தாங்க. ஸோ அதனால நான் வச்சுக்கேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. Arrange the following writ in the correct sequence as given in the Indian Constitution. ஸோ நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சேஃப்கார்டு பண்ணுறதுக்காக வந்து ரிட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தீங்களா. அது வந்து 5 விதமான ரிட்டை வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்க முடியும். அந்த 5 தான் வந்து கீழே கொடுத்துக்கிறாங்க. இந்த 5 வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதான் நம்ம கொஸ்டின் அப்படிங்கிறது. ஸோ வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரிட் அப்படிங்கிறது ஏபிஎஸ் கார்பஸ் தான். சரிங்களா, செகண்ட் இருக்குது வந்து மேண்டமஸ். நீங்கள் இதையோட நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி தான் வரும். ஏன்னா வந்து இந்த 2 வச்சு நீங்கள் சொல்லிட முடியும் ஆன்சர். ஆனால் அந்த ஆப்ஷன் சி உங்களுக்கு. ஸோ எந்த ஆர்டர் இருக்கும் அப்படிங்கிற கீழே நான் கொடுத்துக்கிறேன். நான் ஏபிஎஸ் கார்பஸ், தென் வந்து மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன், தென் வந்து ஸ்பெல்லிங் தப்பு, கியூ வாரண்டோ. சரிங்களா, இந்த 5 தான் இருக்கும். இது வந்து லத்தீன் நேம் இது எல்லாமே. சரிங்களா, உங்களுக்கு வந்து லத்தீன் வேர்ட்ஸ் தராங்க. அடுத்த விஷயம் பார்க்கலாங்க. Who has power to issue writ of habeas corpus? சரிங்களா, நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ ரிட்டு போடுறது வந்து சுப்ரீம் கோர்ட் போட முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்க. ஆப்ஷன் ஏ வந்து சுப்ரீம் கோர்ட், ஆப்ஷன் பி ஹை கோர்ட், சி சபார்டினேட் கோர்ட், ஆப்ஷன் டி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஸோ இதில் யார் வந்து ஹேபியஸ் கார்பஸ்க்கான ரிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா, நம்ம ஏற்கனவே சொன்னது சுப்ரீம் கோர்ட் மட்டும் சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 226 வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்டுக்கு அந்த பவர் கொடுக்குது. பட் ஆனால் இது வந்து அடிப்படை உரிமை கிடையாது. ஸோ ஹைகோர்ட்டுக்கு இருக்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வராது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வரும். அதான் வந்து ரெண்டுக்கான முக்கியமான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ வந்து அந்த ஆர்டிகல் 32 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட்டு கொடுக்கலாம். அந்த ஆர்டிகல் 226 கீழே ஹைகோர்ட் வந்து ரிட்டு கொடுக்கலாம். ஸோ ஆன்சர் அப்படிங்கிறது டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. கொஸ்டின் நம்பர் 23. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட்டு அந்த ஹைகோர்ட் கொடுக்குற ரிட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க எல்லா ரிட்டும் வந்து லத்தீன் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் என்ன கேட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கார்பஸ். இதுக்கான டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் த பாடி ஆஃப் த பர்சன். ஸோ இதான் வந்து இதுக்கான ஆப்ஷன் கரெக்டாகுது. மேண்டமஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமாண்ட் டு பெர்ஃபார்ம் பப்ளிக் டியூட்டி. ஸோ ஒருத்தர் வந்து பப்ளிக் டியூட்டி பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது. ஸோ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்று ஆப்ஷன் ஏவாக இருக்கலாம், இல்லை பி ஆகலாம் சொல்ல முடியும். ஸோ நமக்கு வந்து சிடி வச்சு சொல்ல முடியும். ஸோ டி வந்து கோ வாரண்டோ வந்து வாரண்ட் ஆர் அத்தாரிட்டி. ஏன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து வந்துடுது. ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாரண்ட்டு இங்கே சிங்கி வாரண்ட் வந்து. ஸோ அப்போ இதை சொன்னாமல் உங்களுக்கு வந்து
ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சர்டிஃபிகேட் டு பி மேட் சர்டன். ஸோ இதான் வந்து நமக்கு வந்து மீனிங் அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன இன்னும் நமக்கு இன்னொரு 5 வந்து ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது 5ஆவதா இருக்கக்கூடிய ரேட். மொத்தம் 5 ரேட்டில் அது வந்து ப்ரொஹிபிஷன் தான் 5ஆவதா இருக்கும், இந்த 4 போக. ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேன் பி சஸ்பெண்டட் ஒன்லி பை. நம்ம அடிப்படை உரிமைகளை வந்து எதன் அடிப்படையில் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் அதை வந்து கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி. நம்ம வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இல்லை வந்து ஒரு பார்லிமெண்ட் வந்து ஆக்ட் பாஸ் பண்ணி அதை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இல்லை கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் மூலியமா அதை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இல்லை ஜுடிஷியல் டிசிஷன் மூலியமா சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியுமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்காங்க. இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது ஏ. சரிங்களா, நம்ம வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரத்து செய்ய முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். According to the Constitution of India, which one of the following rights cannot be taken away during emergency? நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அதே சமயத்தில் வந்து ஒரு ரைட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் எமர்ஜென்சி டைமில் கூட பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது எந்த ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன ரைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஏ ரைட் டு ஸ்பீக்கா, இல்லை பி ஆப்ஷன் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், அல்லது சி ரைட் டு லைஃப், டி ரைட் டு ஆர்கனைஸ். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்பீக், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ரைட் டு ஆர்கனைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 குறிக்கூடியது. சரிங்களா, ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 குறிக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா, இந்த மூணும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் ரைட் டு லைஃப் ஆர்டிகல் 21 வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் enlisted in the constitution through which of the following amendment. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். சரிங்களா, இதை வந்து எந்த சட்ட திருத்தம் மூலியமா வந்து எடுத்தாங்க, நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து வெளியே எடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாங்க. ஏ 73rd அமெண்ட்மெண்ட், பி 23rd அமெண்ட்மெண்ட், சி 44th அமெண்ட்மெண்ட், டி 76th அமெண்ட்மெண்ட். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 44th அமெண்ட்மெண்ட் 1978. இதுதான் பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்ட் 2 அது வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாங்க.